நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ் பார்க்க போகிறோம். Representation of sets. இது இருக்கு ரெப்ரசன்டேஷன் நம்ம 2 மெத்தட்ஸ் இருக்கு. First one is roster form and second one is set builder form. First roster form na என்னன்னு பார்த்தலாம். Roster form இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவோம்னா எல்லா எலிமெண்ட்ஸுமே லிஸ்ட் பண்ணிட்டு எலிமெண்ட்ஸ் ஆர் separated by commas and enclosed within braces. இப்போ செட் நம்ம எப்படி எழுதுவோம்? ஒரு செட் எப்படி எழுதுவோம்? A is equal to 1 2 3 4 அப்படி எழுதுவோம்ல. ரோஸ்டர் ஃபார்மும் சேம். ரோஸ்டர் ஃபார்ம்ல எல்லா எலிமெண்ட்டுமே என்ன பண்ணியிருக்கோம்? all the elements are list பண்ணிட்டு and separated by commas. Separated by comma. Next என்ன பண்ணிருக்கோம்? Within brackets, that is braces. இததான் வந்து any brackets within braces. So roster formல suppose இப்போ ஒரு question கொடுத்துட்டு list the ரைட் இன் ரோஸ்டர் ஃபார்ம்னு கூட கேட்க சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா எல்லா எலிமெண்ட்ஸுமே ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணிடணும். லிஸ்ட் பண்ணிட்டு we have to separate it by comma within brackets. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ கொஷின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா the set of all numbers which divides 20 ன்னு கொடுத்துருக்காங்க. we have to write in roster form. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம்? செட் எழுதும் போது it should be in capital letter and we have to write braces. இப்போ 20ஆல டிவைட் ஆகிற நம்பர் செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் எல்லா நம்பருமே which divides 20. அப்போ ஆப்வியஸா 1 கண்டிப்பாக வரும் because it divides 20. நெக்ஸ்ட் 2, அடுத்த நம்பர் 4, next 5, next number is 10 20. What they asked is the set of all numbers which divides 20. அப்போ 20 டிவைட் பண்ற நம்பர்ஸ் என்னென்ன? 1 2 4 5 10 20. அப்போ நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல எப்படி எழுதியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் எல்லா எலிமெண்ட்டுமே லிஸ்ட் பண்ணியிருக்கோம் and separated by comma within brackets. இன்னொன்று ரோஸ்டர் ஃபார்ம்ல இன்னொன்று ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா எந்த ஒரு இதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ இருக்கிற எலிமெண்ட் எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது. In roster form elements should not repeat. Elements should not be repeated. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம்னா ஜஸ்ட் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். The set of letters forming the word school. இப்போ செட்டு நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க.
the set of letters forming the word school. இப்போ இதில் ஸ்கூலுங்கிறதுல ஓ வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அப்புறம் ரோஸ்டர் ஃபார்ம் எழுதும் போது brackets it should be listedனு இருக்கு. அப்போ listedனா என்ன பண்ணணும்? S, C, H, O, L. அப்போ ஓங்கிறது வந்து அங்கே ரிப்பீட் ஆயிருக்கு. பட் நம்ம இங்கே ரோஸ்டர் ஃபார்ம் எழுதும் போது என்ன பண்ணக்கூடாது? அது திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து செட் பில்டர் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம், நெக்ஸ்ட் இஸ் செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்ல எப்படி இருக்கணும்? இப்போ நம்மளுக்கு வந்து ரோஸ்டர் ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு செட் கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம செட் பில்டர் ஃபார்மில் we have to write with a variable representing any member of the set. இப்போ வேரியபிள் வச்சு நம்ம செட் பில்டர் ஃபார்ம் வந்து எழுதுவோம். வேரியபிள் representing any member of the set. எப்படி இருக்கும்னா செட் பில்டர் ஃபார்ம் வந்து வேரியபிள் யூஸ் பண்ணி ஃபாலோட் பை a ஸ்டேட்மெண்ட். செட் ஃபாலோட் பை ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தாலே எல்லாத்துக்குமே நம்மளுக்கு புரிஞ்சிடும். செட்டுங்கிறது ரொம்ப பேசிக் தான். இப்போ ரோஸ்டர் ஃபார்முக்குமே எக்ஸாம்பிள் பார்த்தா அதே மாதிரி செட் பில்டர் ஃபார்ம், செட் ஆஃப் வவல்ஸ்னு இருக்கு. இது எப்படி நம்ம செட் பில்டர் ஃபார்ம்ல எழுத போறோம்னு பார்க்கலாம். செட் ஆஃப் வவல்ஸ். இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? வேரியபிள் ரெப்ரசன்டிங் த எனி மெம்பர் ஆஃப் த செட். அப்போ ஒரு வேரியபிளா இருக்கணும். அப்போ எப்படி எழுதுவோம்னா எக்ஸ் such that, இது என்னன்னு சொல்லுவோம்னா such that xங்கிறத வேரியபிளா இது பண்றோம். x is a vowel in English alphabet. இன்னொரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலி இது வந்து லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா, நெக்ஸ்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். த்ரீ 6 9 12ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 3ங்கிறத எப்படி இது பண்ணலாம்? ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். 3 into 1. நெக்ஸ்ட் 6ங்கிறது 3 into 2. 9 வந்து 3 into 3. 12 3 into 4. அப்போ நம்மளுக்கு இதுல காமனா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 3ங்கிறது காமனா இருக்கு. அப்ப எது மட்டும் தான் இதாகுது? 1 2 3 4. அப்போ 3n. n is a natural number. அப்ப இது நம்ம எப்படி இப்போ செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதலாம்? a is equal to x such that x ஓட வேல்யூ என்ன? 3n. 3n. nங்கிறது இப்போ என்னன்னு நம்ம டெனோட் பண்ணோம். n is a natural number, that is n belongs to n. அப்ப nங்கிறது எல்லாமே natural number and அந்த வேல்யூ எதுல லைஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இங்க எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1 less than or equal to n less than or equal to 4. So this is the set builder form.